வந்தே மாதரம். பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இன்றைய காணொளி வாயிலாக பெண்களுக்கு ஒரு நாள் மகளிர் தின வாழ்த்தும் ஆயுள் முழுவதும் நன்றியுணர்வையும் அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதமும் பெண்மை சார்ந்த புரிதலும் இக்காணொளியின் சாராம்சமாகும். பெண்களை கடவுளாக கொண்டாடும் போற்றும் பண்பு இப்பாரதத்தில் என்றென்றும் பயணித்து கொண்டே வருகிறது. பெண்களுக்கான பெண் தெய்வங்களுக்கான வழிபாடு யுகம் யுகமாக இப்பாரதத்தில் பயணித்து வருகிறது. படைக்கும் சக்தியானது பெண்ணுக்கும் மண்ணுக்கும் மட்டுமே உண்டு. பெண்ணாசை கூடாதென்பதற்காக இராமாயணமும், மண்ணாசை கூடாதென்பதற்காக மகாபாரதமும் இந்த தேசத்தில் இருந்துதான் இந்த உலகத்திற்கு வழிகாட்டுதலாக அமைந்து கொண்டிருக்கிறது. அது எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். கல்விக்கு அதிபதியாக கடவுள் சரஸ்வதி தேவியும், செல்வத்திற்கு அதிபதியாக கடவுள் லட்சுமி தேவியும், சக்திக்கு அதிபதியாக கடவுள் பார்வதி தேவியும் என்றென்றும் நமக்கு அருள்பாலித்து கொண்டு இருக்கிறார். தாகம் தீர்ப்பதற்காக கங்கையும், யமுனையும், சரஸ்வதியும், காவேரியும், கோதாவரியும் நம்முடன் பயணித்து வருகிறார்கள். மனிதன் ஓய்வெடுப்பதற்கு தாய் வீடும், பாதுகாப்பாக இருப்பதற்கு தாய் நாடும், அடைக்கலம் தேடுவதற்கு தாய் நிலமும் என்றென்றும் நம்முடன் பயணித்து வருகிறது. மற்றவர்களுடன் நாம் தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கும் நம்மிடம் இருப்பது தாய்மொழி. அடியேன் இதை கூற விளைவதற்கு காரணம் யாதெனில், நம்மை சுற்றியுள்ள அனைத்திலும் தாய், பெண்மை, மகளிர் என்ற சிந்தனையே என்றும் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறது. இது பாரத தேசத்தின் சிறப்பம்சமாகும். நம் தேசத்தை நாம் ஒரு உருவமாக பார்க்காமல், ஒரு மண்ணாக பார்க்காமல், இது நம் தாய் நாடு, தாய் வீடு, தாய் தேசம் என்றே கொண்டாடி வருகிறோம். பாரத அன்னை என்று போற்றி புகழ்ந்து மகிழ்ந்து வருகிறோம். இது பாரத தேசத்தின் தனிச்சிறப்பாகும். இந்த சிறப்பு இன்று மட்டுமல்ல, என்றென்றும் எப்பொழுதும் பயணித்து கொண்டே இருக்கும். காரணம், இந்த சிறப்பானது பல ஞானிகளின் சிந்தையால், பக்தியால் உருவான அற்புதமான சிறப்பாகும். இது என்றென்றும் மாறாது. இறைவனும் சீதாராமன், லக்ஷ்மி நாராயணமூர்த்தி என்று தன்னில் பாதியின் பெயரை தனது பெயருக்கு முன்பு இணைத்து கொண்டிருக்கிறார். இந்த சிந்தைதான் நம் பாரதத்தில் மிகவும் ஒரு அற்புதமான சிந்தையாகவும் பெண்ணுக்கு நாம் வழங்கும் முக்கியத்துவமாகும். இந்த முக்கியத்துவம் என்றென்றும் எப்பொழுதும் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். பெண்கள் எப்பொழுதும் போற்றப்பட வேண்டியவர்கள், கொண்டாடப்பட வேண்டியவர்கள். அதில் யாதொரு சந்தேகமும் இல்லை, ஐயமும் இல்லை. பெண்கள் இந்த பாரத தேசத்தின் ஒரு வேர் போன்றவர்கள் ஆவார்கள். பெண்களை சுற்றிதான் நம் பாரத தேசத்தின் கலாச்சாரமும், ஆன்மீகமும், ஞானமும் எப்பொழுதும் மையமாக சுற்றி கொண்டே இருக்கும். அவர்களை வைத்துதான் குடும்ப உறவுகளும், குடும்ப பாசமும், குடும்ப வளர்ச்சியும், மேம்பாடும், கட்டமைப்பும் எப்பொழுதும் உருவாகி கொண்டே இருக்கும். அத்தகு பெண்கள் எப்பொழுதும் போற்றப்பட வேண்டியவர்கள், கொண்டாடப்பட வேண்டியவர்களாகும். பெண்களை பற்றி நாம், பெண்களுக்கான முக்கியத்துவத்தை பற்றி, பெண்களின் பெருமையை பற்றி இளம் வயதிலிருந்தே நம்மை சுற்றி இருக்கும் சிறுவர்களுக்கும் ஆண்களுக்கும் நாம் வழங்கி கொண்டே இருப்போம். அப்பொழுதுதான் எதிர்காலத்தில் பெண்களுக்கு எதிரான தொடர்ந்து நிகழ்ந்து வரும் கொடுமைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிறுமதி கொண்ட கூட்டத்தினால் இங்கு தொடர்ந்து பெண்களுக்கு இன்னல்கள் விளைந்து கொண்டே இருக்கிறது. அந்த இன்னல்கள் காலப்போக்கில் கடவுள் அருளால் குறைந்து போகட்டும். கடவுள் அதற்கு துணை புரியட்டும். வல்லமை கொண்ட அதிகாரமும் அந்த சிறுமதி கொண்ட கூட்டத்தினை ஒடுக்கட்டும். பெண்களின் வாழ்வு சிறப்புப்படட்டும், மேம்படட்டும், உச்சம் அடையட்டும். அதற்கு பெண்களுக்கு எல்லா வழியிலும், எல்லா பாதையிலும் அவர்களுக்கு
ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு உறவாக இருக்கும் ஆண்கள் உதவி புரியட்டும். பெண் மூலம் குடும்பமும் செழிக்கட்டும், சமூகமும் செழிக்கட்டும், தேசமும் செழிக்கட்டும், வையகமும் செழிக்கட்டும். ஓம் ஜெய்ஹிந்த்.